நடிகர் வடிவேலு மிக தரக்குறைவாக திமுக மேடையில் கேப்டன் விஜயகாந்தை பேசினார். அந்த ஒரு வார்த்தை சார், கேப்டன்னா வந்து தண்ணியில மிதக்கிற அது நான் சொல்ல மறைந்து விட்டவர்களை பற்றி அவ்வாறு பேசுவது நாகரிகமாக இருக்காது. அப்படி தரக்குறைவாக பேசியதை ரசித்துக் கொண்டிருந்த ஒரு கட்சியோடு திருமதி விஜயகாந்த் போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல என்ன பேரம் என்கிற கேள்வி, அதுவும் அந்த கட்சிக்கு ஒரு அவமானம். சீட்டு மட்டுமல்ல, நோட்டு பேரமும் நடந்தது என்று சமூக வலைத்தளங்களில் போட்டு வறுத்தெடுக்கிறார்கள். கொள்கை ரீதியா போயிருக்காங்களா, இல்ல நீங்க இவ்வளவு சீட்டு கொடுத்தா போதும், நான் இவ்வளவு சீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிருக்காங்களா? கொள்கை ரீதியும் கிடையாது, ஒரு புடலங்காயம் கிடையாது. சரி, திமுகவும் அதிமுகவிடமும் ஒரே நேரத்தில் பேசிய கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கும்? அந்த கட்சிக்கு மட்டுமல்ல, வெவ்வேறு கட்சிகளுக்கு, இரண்டு சைடிலும் பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு கொள்கையே கிடையாது. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் சீட்டு நோட்டு என்று சாதாரண மக்களும் இன்றைக்கு பேசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே தேமுதிக அந்த அணிக்கு போயிருக்கிறது. அதை தவிர திமுகவிடம் அதிக சீட்டுகள் அதற்கு கொடுப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். தேமுதிக அதற்கு ஒர்த்தே கிடையாது, ஒர்த்தே இல்லாத ஒரு கட்சிக்கு 1% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா சார்? 1% ஓட்டெல்லாம் கிடையாது, 1% இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை விட நான் என்னால் சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும், தேமுதிகவை விட திமுக கூட்டணியில் வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த கட்சிக்கு கூட கொடுப்பாங்களா திமுக? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தன்மானம் இருந்தால் தேமுதிகவை விட எங்களுக்கு கூடுதலாக சீட்டு தர வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்த வேண்டும். கேட்பாங்களா சார்? அதுதான் எனக்கு தெரியல. இவர்கள் எல்லாம் திமுகவிடம் கையேந்துகிற நிலை, அவர்கள் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிற நிலை ஏற்பட்டதே துரதிருஷ்டவசமானது. திமுகவை இந்த தேர்தலில் யாராக இருந்தாலும் நிர்பந்தித்து பணிய வைக்க முடியும். அப்படி பணிய வைக்காமல் அங்கேயே அடைக்கலம் போய்விட்டார்கள் என்பது அந்த கட்சிகளுக்கு நேர்ந்திருக்கிற அவலம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எந்த விஷயத்தை பார்த்து தேமுதிகக்கு வந்து அவங்க வந்து நீங்க எங்க கூட்டணிக்குள்ள வாங்க, நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக அரவணைச்சு கூப்பிட்டுக்கிட்டாங்க? எதை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டாங்க? எதை பார்த்துனா ஒண்ணும் கிடையாது, காஞ்சி போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதிமுக பக்கம் போயிட போறாங்க, இல்ல விஜய் பக்கம் போயிட ஒரு பயத்துல கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அதிமுகவிடமோ விஜயிடமோ கூட்டணி வலிமை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அச்சம் திமுகவை பீடித்து இருக்கிறது. திமுகவுக்கு வெளியில பேசிக்கிறாங்க தைரியமா இருக்க மாதிரி, இருட்டுல தனியா போறவன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்க மாதிரி, திமுக வந்து நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், திராவிட மாடல் 2.0ன்றாங்களே தவிர ஒவ்வொரு கட்சியாக தேடி தேடி போய் இழுத்துக்க வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது. அல்லது தாவேகா பக்கம் போகாமல் சிலரை தடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக ஆட்பட்டு இருக்கிறது. தாவேகாவை பார்த்து திமுக பயந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. டிவிகே பார்த்து திமுக பயந்துருச்சுன்னு சொல்றீங்க சார். எல்லா இடங்கள்லயுமே விஜய் அவர்கள் முன்வைக்கிற விஷயம் வந்துட்டு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு திமுகக்கும் ஒன்னு டிவிகேக்கும் தான் அப்படின்னு சொல்றது. இது தவறு. டிவிகே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பண்ணிட முடியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற நிறைய அரசியல் திறனாய்வாளர்களா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்றுக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் கிடையாது. மக்கள் ஆதரவு இருந்தால் யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம். விஜய் அவர்களை எம்ஜிஆருடன் ஒப்பிட முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் சக்தி இருக்கிறது. மக்கள் ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? இல்ல சார், மக்கள் ஆதரவு தேர்தல் முடிவுகளை மாற்ற வேண்டிய அளவுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. நீங்கள் வந்து தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார். யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க போகிற அளவுக்கு இவருடைய ஓட்டு சிதறல் இருக்கும்.